சேனைகள் ரொம்ப ஸ்ட்ராங். நீ நல்லா இருக்கணுன்னே, என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்குள்ளே தான் அப்படின்ட்டான். நம்ம அடிக்கடி இப்படி பண்ணுவோம்ல, நம்ம யாராவது புகழ்ந்து சொல்லிட்டா நம்மளை கையிலே பிடிக்க முடியாதுல்ல, இப்படி தானே லேசாக சொன்னால் போதும். அந்த மாதிரி 2 பேரும் போயிட்டாங்க. யுத்தத்துக்கு போன உடனே அங்கே என்ன பண்ணுறான்னா, இவனை கூப்பிட்டான்ல ஒரு ராஜா, இப்போ வாப்பா யுத்தத்துக்கு போவோன்னு சொல்லி. அப்போ அவன் என்ன பண்ணியிருக்கணும், கூடயே நின்றுருக்கணும்ல. அவன் போன மாத்திரத்திலே அவனுடைய ராஜ வஸ்திரத்தெல்லாம் கலத்திட்டு அவன்கிட்ட என்ன சொன்னான்னா, நான் உள்ளே போய் சண்டைக்கு போகிறேன், அதாவது அவங்களோட ஒன்றா நான் கலக்க போகிறேன் அப்படிங்கிறான். இவன் என்னத்தை சொல்ல முடியும், சரின்ட்டு இவன் நிற்கிறான். எங்கே நிற்கிறான், ரதத்தில் நிற்கிறான். இவன் ராஜவஸ்திரம் தரித்து நிற்கிறான். அங்கே போனால் அங்கே உள்ள ராஜா, ஏத்த நாட்டுடைய ராஜா சொல்லிட்டாரு, 32 பேரை கூப்பிட்டு, அதுவும் நல்ல பராக்கிரமசாலிகளான 32 பேரை கூப்பிட்டு, நம்ம டார்கெட் யார், ராஜா மட்டும்தான், கிளம்பி போய் வேறு யாரையும் தொடாது, நேராக ராஜாவை அட்டாக் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கணும், பார்த்துடுங்க. யாராவது நம்மளை உசுப்பேற்றி விடும்போது நான் 40 வேணும்னு அப்படி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு போன வாரம் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது ஒவ்வொருத்தர் 40 வேணும்னு சொல்லும்போது, ஆண்டவரே எனக்கு அட்லீஸ்ட் ஒரு வேணாவது பிடிச்சிடணும்னு தோணுச்சுது. அல்லேலூயா. அது ரியலிஸ்டிக் பிக்சர் இல்லை. நான் 40 வேணும்னு நினச்சிருந்தா, அல்லேலூயா, ரைட். அப்போ பாருங்கள், அவனை நோக்கி வரும்பொழுது இவனுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. அதில் ரொம்ப கிளியராக இருக்குது. இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு அதிகாரம். அதில் இவன் என்ன பண்ணுறான், பதற ஆரம்பிக்கிறான். இவன் பின்னாடி 10 லட்சம் பேர் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எத்தனை இராணுவ வீரர்கள் இருக்காங்க, எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இருந்த போதிலும் அவனுக்கு என்ன வருது, பதட்டம் வருது. அந்த பதட்டத்தில் அவன் என்ன பண்ணுறான், ஆண்டவரே அப்படிங்கிறான். இல்லையா, ஆண்டவர் இவனை நேசித்ததுனால அவனை என்ன பண்ணுறாரு, திரும்பி வர பண்ணுறாரு, காத்துறார். இது யார், இந்த 2 ராஜாக்கள் யார்? வெரி குட், சூப்பர். நீங்கள் யாருங்க, கலக்கிடுவீங்க. யோசபாத் ஒன்று, இன்னொன்று அந்த உள்ளே போனது யார், ஆஹா, வெரி குட். நல்லா கவனிங்க. நம்ம இன்னைக்கு தியானிக்கிறதுக்காக எடுத்துக்கொண்ட வசனம் 2 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 8வது வசனம். 2 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 8வது வசனம். யாராவது வாசிங்க பார்ப்போம். நானே வஸ்திரவா? இல்லை, 2 நாளாகமம். நான் ராஜாக்கள் சொல்லிட்டனோ, சரி, 2 நாளாகமம்